எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவனே சொன்ன மாதிரி எப்போது ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் வாங்க, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆன் தி வே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆன் தி வேல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான். நிச்சயமாக அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணிசார்ட்ட இருக்கான். இப்போது வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது. ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது. இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க, சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தியை பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, அந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லா